بسم الله الرحمن الرحيم. الصبر نور ويقين لله در الصابرين. نعم الأخي ولا تهن أبدا وعزمك لا يلين. الصبر نور ويقين لله در الصابرين. نعم الأخي ولا تهن أبدا وعزمك لا يلين. قدر من الله مضى فابسم إذا حل القضاء. لن يضيق بك الفضاء فالله مولاك المعين. قدر من الله مضى فابسم إذا حل القضاء. لن يضيق بك الفضاء فالله مولاك المعين. الصبر نور ويقين لله در الصابرين. نعم الأخي ولا تهن أبدا وعزمك لا يلين. الصبر نور ويقين لله در الصابرين. نعم الأخي ولا تهن أبدا وعزمك. أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا. والصلاة والسلام على رسوله المجتبى وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இடத்தில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதலால் முதலில் உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. வளமையாக இந்த நிகழ்ச்சியில் அல் குர்ஆனின் ஓரிரு வசனங்களுக்கான விளக்கத்தை பார்த்து படித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த முறையும் ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை பெறுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். விளக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான விடயங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். உண்மையிலேயே எங்களுடைய பிள்ளைகளை எந்த பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் தேடிச் செல்கின்றோம், அதற்காக வேண்டி தியாகம் செய்கின்றோம், செலவிடுகின்றோம். அதை சாதித்துக் கொள்வதற்காக வேண்டி, அடைந்து கொள்வதற்காக வேண்டி பிரயத்தனங்களை மேற்கொள்கின்றோம். அதே போன்று ஜப்பானிலேயா அல்லது கொரியாவிலேயா அதிகமான சம்பளம் பெறலாம் என்று தேடி அதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதற்கு செல்லவும் முற்படுவார். உலக விடயங்களுக்காக வேண்டி ஏட்டுக்கு போட்டியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலக விடயத்திற்கு அளிக்கக்கூடிய முக்கியத்துவம், அதில் இருக்கக்கூடிய சிறப்பு, அதில் கிடைக்கக்கூடிய பிரதிபலன் நமக்கு விளங்கத்தான் செய்கின்றது. அதனால் தான் பாடுபடுகின்றோம். அதே போன்று மார்க்கம் நமக்கு எந்த வழிகளை காட்டி தந்திருக்கின்றது, எவ்வாறான கடமைகளை எடுத்து நடக்க சொல்கின்றது, அதன் முக்கியத்துவம் என்ன, சிறப்பு என்ன, பிரதிபலன் என்ன, அதை செய்தால் என்ன கூலி கிடைக்கும், செய்யாவிட்டால் என்ன தண்டனை கிடைக்கும், அதே போன்ற ஒரு தவறை, தடுக்கப்பட்ட ஒன்றை செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை செய்யாது விட்டால் என்ன கூலி கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டால்தான் எங்களுடைய வாழ்க்கையின் மூச்சுக்களை சரியான முறையில் நகர்த்தி செல்லலாம் மரணம் வரைக்கும். எனவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் சூரத்துல் பக்ராவில் இறுதியாக இருக்கும் 2 வசனங்களுக்குரிய விளக்கத்தை பார்க்க போகிறோம்.
ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கின்றது அந்த வசனம். உண்மையிலேயே ஒவ்வொரு சூறாக்கும் சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் சூரத்துல் பக்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சூரத்துல் பக்ரா எந்த வீட்டிலாவது ஓதப்பட்டால் ஷைத்தான் விரண்டோடுகின்றான். சூரத்துல் பக்ராவின் முக்கியத்துவம். அதே போன்று ஆயத்துல் குர்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு வசனம். அதே போன்று இந்த ஆமனர் ரசூல் என்ற 2 வசனங்கள். இந்த சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் ஏராளமான சட்டதிட்டங்களை சொல்கின்றான். அதே போன்று கடவுள் கோட்பாடை நிரூபிக்க முற்படுகின்றான். மக்கள் அதை புரியாமல் இருக்கின்றார்கள். இத்தகைய சிறப்பம்சங்களை கொண்ட இந்த சூரத்துல் பக்ராவின் இறுதி 2 வசனங்களின் விளக்கங்களை பார்ப்பதற்காக வேண்டி நுழைவோம். இந்த 2 வசனமும் இறங்குவதற்கான காரணம் என்னவென்றால் அதற்கு முன்னுள்ள வசனம் தொடர்பாக இருக்கின்றது. என்ன வசனம்? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இன் துபது மா ஃபி அன்ஃபுசிகும் வ துக்ஃபூஹு யுஹாசிபுகும் பிஹில்லாஹ். வானத்தில் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வுக்குரியது. வ இன் துபது மா ஃபி அன்ஃபுசிகும் வ துக்ஃபூஹு யுஹாசிபுகும் பிஹில்லாஹ். அல்லாஹ்வுக்குரியது என்றால் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன், படைக்க முன்னாலே அறிந்து விட்டான். ஒரு இலை அவனது அனுமதியின்றி விழாது. இலையை படைக்க முந்தி அவனுக்கு தெரியும், அதனால்தான் இலையையும் படைத்தான். எனவே வானத்தில் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அவனுக்குரியது, சொந்தக்காரன் அவன். எனவே நீங்களும் அவனுக்குரிய சொந்தக்காரர்கள். எந்த ஒன்றையும் மறைக்க முடியாது. எனவே நீங்கள் இரகசியமாக பரகசியமாக செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் அறிந்திருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் உங்களிடம் கேட்பான். எனவே நீங்கள் தப்பு தவறுகளை செய்தால் நினைத்தவர்களை நாடியவர்களை மன்னிப்பான். நாடியவர்களுக்கு அந்த பாவங்களுக்குரிய தண்டனையை வழங்கி விசுவாசம் கொண்டதன் காரணமாக திரும்பவும் சுவர்க்கத்திற்கு அனுப்புவான். இந்த வசனம் இறக்கப்பட்டதன் பின்னால் சஹாபாக்களுக்கு குழப்பம், பிரச்சனை, தடுமாற்றம், ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஏற்கனவே எங்களுக்கு சில கடமைகள் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ்வால் பணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடமைகள் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவை. நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோட்கிறோம், தான தர்மமும் செய்து கொள்கிறோம், கொடுத்து வருகிறோம். அதே போன்று ஜிஹாதுடைய சந்தர்ப்பங்களில், இஸ்லாமிய புனித போரின் சந்தர்ப்பங்களில் அதிலும் கலந்து கொள்கிறோம். நமக்கு முடியும் இதையெல்லாம் செய்வதற்கு. ஆனால் இந்த வசனம் சொல்லும் போது நாங்கள் விளங்குகிறோம் வேறொன்றை. எங்களுடைய மனதில் இருக்கும் அல்லது தப்புக்கள் வெளியாகும், பாவ காரியங்கள் இடையிடை ஏற்படும். ஆனால் அதையெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? அதே போன்று இந்த கடமைகளை சரியாக செய்தால் அதை ஏற்றுக்கொள்வானா என்ற பிரச்சனை. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், யூத நசாராக்கள் சொன்னதை போன்றா நீங்களும் சொல்ல போகின்றீர்கள்? ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள்? வேதங்கள் இறக்கப்பட்டவுடன் சமயனா நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஏற்றுக்கொண்ட என்ன அர்த்தம்? அதை நடைமுறைப்படுத்துவோம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் எல்லாம் செவிமடுத்தோம், உளப்பூர்வமாக அறிந்து கொண்டோம், விளங்கிக் கொண்டோம். வாசைனா ஏற்றுக்கொண்டதன் பின்னால் மாறு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியா சொல்ல போகின்றீர்கள்? அப்படி சொல்ல வேண்டாம். அப்படியல்ல இந்த இஸ்லாம் மார்க்கம். நீங்கள் சொல்லுங்கள், சமயனா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ் கட்டளையிட்ட விடயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டோம், தடுத்த விடயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டோம், செவிமடுத்தோம், உளப்பூர்வமாக அறிந்து கொண்டோம், ஆழமாக பதிந்து கொண்டோம், விளங்கிக் கொண்டோம் என்று சொல்லுங்கள். வாத்தானா அதன் அடிப்படையில் அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம் என்று சொல்லுங்கள். அதோடு சேர்த்து குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், யா அல்லாஹ், அமல் இபாதத் செய்யும் பொழுது சிறிய தவறுகள் ஏற்படலாம், எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மறதியாக ஏற்பட்டிருக்கலாம். யா அல்லாஹ், எங்களுடைய ரப்பே, அவற்றை எல்லாம் மன்னித்து விடு. உன் பாலை நாங்கள் வர இருக்கிறோம், உன் பக்கமே திரும்ப இருக்கிறோம் என்று சொல்லுங்கள்.
உடனே அல்லாஹ் ஆமன ரசூல் என்ற 2 வசனங்களையும் இறக்குகின்றான். இந்த வசனம் பற்றி ஒரு ஹதீஸில் வந்த விடயத்தை பார்ப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ரூபங்களில் நபிகளாரிடம் வருவார், வஹியை கொண்டு வருவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை மனிதனின் தோட்டத்தில் நபி அவர்களுடன் இருக்கும் பொழுது ஒரு மலக்கு திடீரென்று வானலோகில் ஒரு சப்தம் கேட்கின்றது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலே பார்க்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைய தினம்தான் இந்த வானத்தின் கதவு ஒன்று திறக்கப்படுகின்றது. இன்றைய தினம்தான் வானத்தின் கதவு திறக்கப்படுகின்றது. அந்த வானத்திலிருந்து அந்த கதவினூடாக ஒரு மலக்கு இறங்குகிறார். முதலாக இந்த மலக்கு இந்த பூமிக்கு இறங்குகிறார். சுப்ஹானல்லாஹ். ஏற்கனவே குர்ஆன் இறக்கப்பட்டு விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் நபி அவர்களுக்கு வஹியை கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பம்சங்களை கொண்டவர்கள் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் இருக்க ஒரு மலக்கு திடீரென்று இறங்குகிறார்கள். இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், 2 விடயங்களை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது சூரத்துல் பக்ராவின் இறுதி 2 வசனங்கள். இந்த 2 விடயங்களை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். இறைவன் இப்படியான சிறப்பை அதில் உள்ளடக்கி இருக்கிறான், அதை சொல்லுமாறு ஏவினான். இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, அந்த மலக்கு அல்லாஹ்விடம் போய் கேட்கிறார், அனுமதி பெற போகிறார். யா அல்லாஹ், நான் போய் இந்த நன்மாராயத்தை சொல்லவா, அவருக்கு சலாத்தை சொல்லவா என்று அனுமதி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் போகிறார் என்று இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது. இதெல்லாம் எதை குறிக்கின்றது? சிறப்பை, முக்கியத்துவத்தை குறிக்கின்றது. எனவே இந்த 2 வசனமும் ஒளியை போன்றது. இந்த 2 வசனமும் அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவும் ஒளியை போன்றது. அர்ஷின் அடியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த 2ம் நபிகளாருக்கு நன்மாராயமாக சொல்லப்படுகின்றது. அதன் உள்ளடக்கம் என்ன? அதை பார்ப்போம். எந்த ஒன்றுக்கும் ஆரம்பம் முடிவு இருக்கின்றது, முகவுரை முடிவுரை. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவை எவ்வாறு ஆரம்பிக்கின்றான்? அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அந்த குர்ஆன், அந்த வேதத்தில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சவால் விடுகின்றான், யாருக்காவது கொண்டு வர முடியும் என்றால் கொண்டு வாருங்கள். ஏன் ذَلِكَல் கிதாப் என்று ஆரம்பித்தான்? இங்கே பார்ப்போம் இறுதி முடிவுரையை. ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி. இந்த ரசூல், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலங்களில் நடந்த சம்பவங்களை பற்றி தெரிந்திருக்கிறாரா? மறுமையில் என்ன நடக்கும் என்று தெரிந்திருக்கிறாரா? பெரும்பாலான விடயங்கள் தெரியாது. எந்த நபி வந்தார், எப்படிப்பட்ட நபிமார்கள் வந்தார்கள், எப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள், அனைத்து தகவலையும் அவர் அறிந்திருக்கவில்லை. எப்படிப்பட்ட வேதங்கள் இறக்கப்பட்டது தெரியாது. சில விடயங்களை அல்லாஹ் வஹீனூடாக அறிவித்து கொடுத்தான், அதை எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த ரசூல் முதலாவதாக இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆமன ரசூல் பிமா உன்சில, அவருக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை அந்த ரசூல் ஏற்றுக்கொள்கிறார். இந்த வேதத்தை படித்ததன் பின்னால் விளங்குகின்றது, இறக்கியவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரினூடாக இறக்குகிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினூடாக இறக்குகிறான். 3 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு விட்டது. அதே போன்று இதே போன்ற வேதங்கள் இதற்கு முன்னாலும் இறக்கப்பட்டன, அதையும் விசுவாசம் கொள்ள வேண்டும். நாங்கள் இறுதியான சமூகத்தார். எதற்காக வேண்டி இதெல்லாம் இறக்கி அருள்கிறான்? ஒரு நாளைக்காக வேண்டி, நியாய தீர்ப்பு நாளைக்காக வேண்டி. எத்தகைய சட்டத்திட்டங்களை இந்த வேதம் உள்ளடக்கி இருக்கின்றது, அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். பின்பற்றும் பொழுது தவறுகள் ஏற்படலாம். எனவே இதெல்லாம் தமக்கு சக்திக்கு உட்பட்ட விதத்தில் தான் நாம் அதை எடுத்து நடப்போம், கட்டுப்பட்டு நடப்போம். எனவே அல்லாஹ்வின் கலா கதிரின் அடிப்படையில் நடக்குகின்றது. எனவே இந்த கிதாபை விசுவாசம் கொண்டால் 6 விடயம் உள்ளடங்கிவிடும். எனவே ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி,
அவர் அல்லாஹ்விடம் இருந்து வந்த அந்த குர்ஆனை இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்கின்றார். வல் முஃமினூன் முஃமின்களும் சேர்ந்து ஏற்றுக்கொள்கின்றார்கள். குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி நபியும் முஃமின்களும் சேர்ந்து ஆமன பில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வை விசுவாசம் கொள்கின்றார்கள். வ மலாயிகத்திஹி அவனது தூதர்களை மலக்குமார்களை விசுவாசம் கொள்கின்றார்கள். வகுத்துபிஹி வேதங்களையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள், விசுவாசம் கொள்கின்றார்கள். வரசூலிஹி இறை தூதர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி என்று சொல்கிறார்கள். நாங்கள் இந்த நபிமார்கள் தூதர்களுக்கு மத்தியில் எந்த பிரிவினையும் வேறுபாடையும் காட்ட மாட்டோம், ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டோம், பிரித்து பார்க்க மாட்டோம் என்றும் சொல்கிறார்கள். வகாலு அவர்கள் சொல்கின்றார்கள் சமிஅனா யா அல்லாஹ் நீ சொன்ன விடயங்களை எல்லாம் எங்களுக்கு விளங்கியது, நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், உளப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்கின்றோம், அதை பதித்து அதற்கு ஏற்ற விதத்தில் நடைமுறைப்படுத்துகின்றோம். வசமேனா அதற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோம் யா அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது யாரு சொல்றாங்க? ரசூலும் மோமின்களும் சேர்ந்து சொல்றாங்க. அல்லாஹ் சாந்தி சமாதானம் அவருக்கு உண்டாகட்டுமாக. எல்லா விடயத்தையும் நாங்கள் கேட்டுவிட்டோம். குர்ஆன் என்றால் தெரியும், சட்டத்திட்டங்களை எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஜிஹாதில் ஈடுபட்டிருக்கிறோமா? இரவில் சரியாக வணங்கி இருக்கிறோமா? ஜகாத்தை சரியாக நிறைவேற்றிருக்கிறோமா? தவறுகள் ஏற்படலாம். எனவே சமிஅனா வ அதானா யா அல்லாஹ் ஏண்டிய எங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட விதத்தில் நாங்கள் கடமைகளை கட்டாயம் எடுத்து நடக்க வேண்டும், தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து நடக்க வேண்டும். எனவே கடமைகளை செய்யும் பொழுது தனக்கு சக்திக்கு உட்பட்ட விதத்தில் எடுத்து நடக்கிறோம் யா அல்லாஹ். உன் கலாகதிரின் பிரகாரமே இருக்கின்றது யா அல்லாஹ். எனவே அந்த விடயம் கலாகதிரை குறிக்கின்றது. சமிஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா யா அல்லாஹ் தப்பு தவறுகள் ஏற்படலாம், குறைபாடுகள் ஏற்படலாம், அலட்சியமாக சில விடயங்கள் இடம்பெறலாம். யா அல்லாஹ் எங்களுடைய ரப்பை எங்களை மன்னித்து விடுவாயாக. வைலைக்கல் மசீர் உன்பாலே நாங்கள் திரும்பி வரப்போகின்றோம். இறுதியான தங்குமிடம் முன்னிடத்தில் தான் இருக்கின்றது. மறுமை நாளை குறிக்கின்றது. ஈமானுடைய ஆரம்சங்களும் உள்ளடக்கப்பட்டு விட்டன. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸாஹா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் ஒரு விடயத்தை கடமையாக்குகின்றான் என்றால் அவனுடைய சக்திக்கு ஏற்ப விதத்தில் தான் கடமையாக்குகின்றான். உதாரணத்திற்கு பிரயாணம் செல்பவர் தொழுகையை சேர்த்து சுருக்கி தொழலாம். ஊரில் இருப்பவருக்கு அந்த கடமைகளை எவ்வாறே செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை இடப்பட்டிருக்கின்றது. சேர்த்து சுருக்கி தொழ முடியாது ஊரில் இருப்பவருக்கு. அதே போன்று ஆரோக்கியமாக இருப்பவர் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். நோயாளிக்கு அவ்வாறல்ல. நோயாளிக்கு நோன்பை விடலாம், பிறகு நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். அதே போன்று சக்தி உள்ளவர் நின்று வணங்க வேண்டும், தொழ வேண்டும். சக்தி இல்லாதவர் பலவீனமானவர் உட்கார்ந்து தொழலாம். எனவே சக்திக்கு உட்பட்ட விதத்தில் தான் அல்லாஹ் சில கடமைகளை இலவுபடுத்தியிருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸாஹா லஹா மா கஸபத் இவ்வாறெல்லாம் இலவுபடுத்தியும் நீங்கள் செய்தாலும் அதற்குரிய கூலி உங்களுக்கு தான், அந்த ஆத்மாவுக்கு தான். வஅலைஹா மக்தஸபத் அதன் விபரீதங்கள் பிரதிபலன் பாவகாரியமாக இருந்தால் அதுவும் அந்த ஆத்மாவிற்கே போய் சேரும். எனவே நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய அமல் இபாதத்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் சொல்கிறான் வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ரா உக்ரா எந்த ஒரு ஆத்மாவின் சுமையையும் இன்னொரு ஆத்மா சுமக்காது. ஆனால் மறுமை நாள்ல நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வருவாரு. வந்தோடனே ஒருத்தர் ஓடி வருவார், யா அல்லாஹ் இவர் ஏசினாரு, இன்னொருத்தர் வர்றாரு, இவர் அடிச்சாரு, அநியாயம் செஞ்சாரு, காணியில் ஒரு பாதி எடுத்தாரு, யா அல்லாஹ் இவர் எங்களை அண்டை வீட்டானுக்கு நோவினை செஞ்சாரு யா அல்லாஹ் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இவரை நன்மை எடுத்து கொடுக்கப்பட்டு அது நீதி வழங்கும் நாள்ல அந்த பிரச்சனை அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இது மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள். மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தப்பு செய்தால் அவன் மனிதனிடமே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்.
எனவே லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா. எனவே யா அல்லாஹ், இப்படியெல்லாம் குறைவுகள் நடக்கும், அமல் இபாதத்திலே தவறுகள் நடக்கும். எனவே நாங்கள் தவறுதலாக மறதியாக ஏதாவது செய்தால் யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, எங்களை குற்றம் பிடிக்காதே என்று சொல்கிறார்கள். யார்? மோமின்கள். மோமின்களுடைய பண்புகள் சொல்லப்படுகின்றன. இந்த மறதி என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று, வேண்டுமென்று மறதியான நிலையில், மந்தமான நிலையில் மனிதன் வாழ்வது, அதற்கு அந்த மனிதன் குற்றம் பிடிக்கப்படுவான். அதனால் தான் அல்லாஹ் சொல்லி, உதாரணத்திற்கு ஒருவர் அல் குர்ஆனை கற்கிறார், சிறிது காலம் கற்றுக் கொடுக்கிறார், மரணம் விடுகின்றார், பின்னைய காலப்பகுதியில் மறந்து விடுகிறார். அல்லாஹ் அதனால் அல் குர்ஆனில் சொல்கிறான், மாலை மறுமை நாளையிலே இந்த மனிதனை அல்லாஹ் குருடனாக எழுப்புவான். அந்த நேரத்தில் இந்த மனிதன் சொல்லுவான், கால ரப்பி லிமா அஷர்தனி யாமா, யா ரப்பே, என்னுடைய ரப்பே, கடவுளேயா, ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய்? வகது குந்து பசீரா, நான் பார்வையுள்ளவனாகத்தானே இருந்த உலகத்தில். கால கதாலிக அதத்க ஆயாதுனா ஃபனசீதஹா வ கதாலிகல் யௌம துன்சா. ஆஹா, பார்வை உடையவராத்தான் நீங்க இருந்தீங்க, ஆனாலும் என்னுடைய அச்சாட்சியல் ஆதாரங்கள், கடவுள் கோட்பாடை, மறுமையை நிலைக்கு நிரூபிக்கக்கூடிய, உறுதிப்படுத்தக்கூடிய விடயங்கள் இறை தூதர் மூலமாக உங்களுக்கு வந்து சேர்ந்ததல்லவா? நீங்கள் புறக்கணித்துக் கொண்டே இருந்தீர்களே, மறதியிலே மந்த நிலையிலே இருந்தீர்களே, அதனால் தான் உங்களை இவ்வாறு எழுப்பாட்டினேன். இரண்டாவது வகை, சர்வசாதாரணமாக ஒரு தொழுகை மறந்து போகலாம், அல்லது ஒரு பாவம் செய்து விடலாம், மறதியாக ஒரு பாவத்தை செய்து விடலாம். இது சர்வசாதாரணமான பாவம், இதற்கு அல்லாஹ் மன்னிப்பான். எனவே இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, மறதியாக அல்லது தவறுதலாக ஒரு தவறை செய்தால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், மன்னிப்பான் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை, பணிக்கவில்லை. அதே போன்று ரப்பனா வலா துஹம்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபிலினா. யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு பல சுமைகளை சுமத்தி விட்டாய், அதே போன்று எங்களுக்கும் இந்த சுமைகளை சுமத்தி விடாதே, எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது யா அல்லாஹ் என்று சொல்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் ஒருவர் தவறை செய்தால், இரவில் தவறை செய்தால், காலையில் அவருடைய முகத்தில் கருப்பு நிறமாக தோற்றமளிக்கும், காட்சி அளிக்கும், மக்கள் தெரிந்து கொள்வார்கள் இவர் இரவில் ஏதோ ஒரு பாவத்தை செய்திருக்கிறார் என்று. ஏசி இருப்பார், துன்புறுத்திருப்பார், அடிச்சிருப்பார், கொலை செய்திருப்பார், விபச்சாரம் புரிந்திருப்பார், அநியாயம் செஞ்சிருப்பார், கொள்ளை அடித்திருப்பார், கொலை செய்திருப்பார், அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செய்திருப்பார். எனவே அவருடைய பாவத்தின் தோற்றம், வெளிப்பாடு விளங்கும், எவ்வளவு கவலை வரும். எனவே யா அல்லாஹ், அப்படியான விடயங்களை எங்களுக்கு தந்து விடாதே என்று இவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். இரகசியமாக செய்யக்கூடிய பாவங்கள், மறதியாக செய்யக்கூடிய தவறுகள், இவைகளுக்கு இஸ்லாத்தில் மன்னிப்பு உண்டு, அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ், எங்களுக்கு சக்தி அல்லாத விடயங்களை பணித்து விடாதே யா அல்லாஹ். வாஃபு அன்னா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடு. வக்ஃபிர் லனா, எங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பையும் அளித்து விடு, மன்னிப்பை தந்தருவாயாக. மக்களுக்கு வெளிப்படுத்தி விடாதே, மறைத்து விடுவாயாக. அது மாத்திரமல்ல, வர்ஹம்னா, எங்களுக்கு அருள் புரிந்திடுவாயாக, உன் அருளை சொரிந்திடுவாயாக. இந்த அருளினூடாக பிற்காலங்களில் நான் எந்த ஒரு தப்பையும் செய்யாமல் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட அருளை தந்தருள்வாயாக. இந்த அருளினூடாக நான் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அப்படிப்பட்ட அருளை தந்தருள்வாயாக. அந்த மௌலானா,
நீதான் எங்களுடைய பாதுகாவலன், உதவியாளன், நேசத்திற்குரியவன். எனவே ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் ஏற்றுக்கொண்டு விடு. அதே போன்று ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்து விடு. சுப்ஹானல்லாஹ், ஈமானுடைய விஷயங்கள் சொல்லப்பட்டு விட்டன. இறுதியா இந்த வசனத்தை காஃபிர்களுக்கு எதிராக உதவி செய்து விடு. என்ன காரணம்? காஃபிர்கள் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட 6 விஷயங்களுக்கும் ஈமானின் 6 படித்தரங்களுக்கும் எதிரானவர்கள் தான் இந்த காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள். அவர்கள் எந்த நேரமும் எங்களுடன் எதிரியாகத்தான் இருப்பார்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் தௌபாவில் என்று நினைக்கிறேன், லதஜிதன்னா ஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூது வல்லதீன அஷ்ரகு. நபியே, யஹூதி நசாராக்கள் அதே போன்று கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக எதிரியாகத்தான் இருப்பார்கள். அதே போன்று விசுவாசம் கொண்டதின் காரணமாகத்தான் சூரத்துல் புரூஜிலே வர சம்பவம் நடந்தது. அந்த நெருப்பு குண்டத்திலே விசுவாசிகள் போடப்பட்டார்கள். அதே போன்று சூரத்துல் யாசினிலே வரக்கூடிய வரலாறு, ஒரு மனிதன் கொல்லப்படுகின்றார் இஸ்லாத்தை சொன்னதற்காக வேண்டி. அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது, எனவே இஸ்லாத்தில் நிலையா இருக்கிறார். ஆனால் எதிரிகள் அதை மிகைத்திருக்கிறார்கள். அதே போன்று சூரத்துல் அன்பாலிலே வருகின்றது ஒரு வசனம், காவிர்கள் எல்லாம் அல்லாவின் மார்க்கத்தை தடுப்பதற்காக வேண்டி செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேணையை, நேரத்தை, அவங்களோட உயிரை தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உட்கார்ந்து நேரத்தை ஒதுக்கி செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு விளங்குகின்றது. எனவே அப்படிப்பட்ட காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. எனவே அல்லாஹ் விரும்புகின்றான் முஸ்லிம்கள், மூமின்கள் உயர்நிலையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். எனவே இதன் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை யாராவது இரவில் ஓதினால் அவர் ஷைத்தானின் தீண்டுதல்கள், ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் பாதுகாக்கப்படுவார். அதே போன்று சர்வசாதாரணமான தீங்குகள், கள்ளன் வரலாம், கொள்ளையடிக்க ஒருவன் வரலாம், அல்லது மின் காரணமா மின் தாக்கத்தினால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே இதனிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். அதே போன்று இரவில் வணக்கம் செலுத்தியவரை போன்றாவார். அதே போன்று இரவில் அல் குர்ஆனை ஓதியவர் போன்றாவார். அதற்கு சமனாகும் இந்த விடயம் என்று விளக்கம் சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது. ஏன் அல் குர்ஆன் ஓதுவது அதிகமாக இரவில் தான், நின்று வணங்குவதும் இரவில் தான், தீங்கள் ஏற்படுவதும் இரவில் தான். எனவே அப்படிப்பட்ட சிறப்பு சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த சூரத்துல் ஃபாத்தியாவையும் இந்த இறுதி சூரத்துல் பக்ராவின் இறுதி 2 வசனங்களை மோதினால் ஓதும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள அந்த அர்த்தத்திற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் தருவதாக சொல்லப்படுகின்றது. ஏன் எல்லாம் ஈயாக நாபுது வையாக நஸ்த, ஒன்னையே வழங்கிறோம், ஒன்றையே பிரார்த்திக்கிறோம், நேரான வழியை காட்டித்தாய் அல்லாஹ். அதே போன்று இதிலேயும் பிரார்த்தனைகளை கேட்கின்றோம். எனவே அல்லாஹ் அங்கீகரிப்பான், அல்லது இதற்கான கூலியை நாளை மறுமை நாளில் தருவான் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த நபிக்குத்தான் இந்த அருள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற, இந்த சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இதன் முடிவென்ன? எனவே விசுவாசிகளும் நபியும் இதை 6 விடயங்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டு விட்டு அமல் இபாதத்துகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். அதன் பிரதிபலனை அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, விசுவாசம் கொண்டு அதிலே உறுதியாக இருந்தவர்களுக்கு இறக்கும் பொழுது மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், நன்மாராயம் சொல்கின்றார்கள். எனவே இதில் இவ்வாறான சிறப்புகள் இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹ் இதனுடைய பிரயோசனங்களும் பல இருக்கின்றன. அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அருளிய இந்த 2 வசனத்தையும் நாங்கள் ஒரு போதும் மறந்துவிடக் கூடாது, வளமையாக மீட்ட வேண்டும். எங்களிடத்தில் ஒரு சர்வசாதாரணமாக கட்டுரை போட்டி நடத்தப்பட்டால் பரிசுகள் வாரி வழங்கப்படும் என்று சொன்னால் நாங்கள் ஏட்டுக்கு போட்டியா முன்னிலையில் இருப்போம். ஆனால் இந்த விடயத்தை பற்றி நமக்கு தெரியுமா? நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது, இந்த உலகத்தில் பிரயோசனமாக இருக்கும். இதை சரியாக கடைபிடித்தவர், விளங்கி சரியாக அமுல்படுத்தினவர் உறுதியான மூமினாக மாறிவிடுகின்றான், அவருக்கு சொர்க்கம் கிடைக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு அருளிய இந்த பாக்கியத்தை தவறவிடாது நாங்கள் எல்லாம் இதை அமுல்படுத்தி ஏனைய குர்ஆன் வசனங்களை படித்து பிற மக்களுக்கும் பயனளிக்க கூடியவர்களாக எங்களை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று விடைபெறும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.